ஓம் சாந்தி. இன்றைய முரளி 28 நவம்பர் 2024 பார்த்தாதான் மதுவன். இனிய குழந்தைகளே, நீங்கள் ஒரு தந்தை சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும், கேட்டதை பிறருக்கு சொல்ல வேண்டும். கேள்வி: தந்தை குழந்தைகள் உங்களுக்கு என்ன அறிவு கொடுத்திருக்கிறார்? அதை பிறருக்கு சொல்ல வேண்டும். பதில்: ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற அறிவை தந்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள். ஏன் என்றால், நீங்கள் முழு உலகில் உள்ள சகோதரர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நீங்களே இந்த சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. குறிப்பாக ஓம் சாந்தி என்று ஏன் சொல்லப்படுகிறது? இது அறிமுகத்தை கொடுப்பது. ஆத்மாவின் அறிமுகத்தை ஆத்மாவே கொடுக்கிறது. சரீரத்தின் மூலமாக ஆத்மாவே பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஆத்மா இல்லாத போது சரீரத்தால் எதையும் செய்ய முடியாது. ஆத்மா இப்படி தனது அறிமுகத்தை கொடுக்கிறது. ஆத்மாக்கள் நாம் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள். ஆத்மா சோ பரமாத்மா என்று அவர்கள் சொல்கிறார்கள். குழந்தைகள் உங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களும் புரிய வைக்கப்படுகின்றன. தந்தையோ குழந்தைகளே குழந்தைகளே என்றே அழைப்பார். ஆன்மீக குழந்தைகளே, இந்த அவயங்கள் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று ஆன்மீக தந்தை சொல்கிறார். முதலில் இருப்பது ஞானம், பிறகு இருப்பது பக்தி. முதலில் பக்தி, பிறகு ஞானம் என்பது கிடையாது. முதலில் ஞானம், பிறகு பக்தி. பிறகு பகல் எப்போது வரும்? பக்தியின் மீது வைராக்கியம் வரும்போது வரும். உங்கள் புத்தியில் இவை இருக்க வேண்டும். ஞானமும் விஞ்ஞானமும் இருக்கின்றன. இப்போது நீங்கள் ஞானத்தின் படிப்பை படிக்கிறீர்கள். பிறகு சத்தியுக திரேதாவில் உங்களுக்கு ஞானத்தின் பலன் கிடைக்கும். தந்தை இப்போது ஞானத்தை கொடுக்கிறார். அதற்கு பலன் சத்தியுகத்தில் கிடைக்கும். இவை புரிந்து கொள்ளும் விஷயங்கள். தந்தை இப்போது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். பிறகு நாம் ஞானத்தை கடந்து விஞ்ஞானத்திற்கு, நமது வீடு சாந்திதாமத்திற்கு போவோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதை ஞானம் என்றோ பக்தி என்றோ சொல்வது இல்லை. அது விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை கடந்து சாந்திதாமத்திற்கு செல்கிறீர்கள். இந்த எல்லா ஞானத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும். தந்தை ஞானத்தை கொடுக்கிறார். எதற்காக? எதிர்கால புதிய உலகத்திற்காக கொடுக்கிறார். புதிய உலகத்திற்கு போக வேண்டும் என்றால் முதலில் நமது வீட்டிற்கு நிச்சயம் போவீர்கள். முக்தி தாமத்திற்கு போக வேண்டும். ஆத்மாக்கள் அங்கேயே இருக்கின்றன. அங்கே நிச்சயம் போக வேண்டும். இந்த புது புது விஷயங்கள் நீங்களே கேட்கிறீர்கள். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாக்கள் நாம் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள். ஆன்மீக குழந்தைகளுக்கு நிச்சயம் ஆன்மீக தந்தை தேவை. ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஒரே ஒரு ஆன்மீக தந்தை இருக்கிறார். அவர் ஞானத்தை கொடுக்கிறார். தந்தை எப்படி வருகிறார் என்பதையும் புரிய வைக்கிறார். நானும் இயற்கையின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். இப்போது நீங்கள் தந்தையிடமிருந்து நன்றாக கேட்க வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேற யாரிடமும் கேட்கக்கூடாது. குழந்தைகள் கேட்டு மற்ற சகோதரர்களுக்கு சொல்கிறார்கள். நிச்சயம் எதையாவது கொஞ்சம் சொல்கிறீர்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் அவரே பதித்த பாவலர். புத்தி அங்கே போகிறது. குழந்தைகளுக்கு புரிய வைக்கும்போது புரிந்து கொள்கிறீர்கள். ஏனென்றால் முன்னர் அறிவில்லாமல் இருந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் அறிவில்லாமல் ராவணனின் பிடியில் வந்ததால் என்ன செய்தீர்கள்? எப்படி சீச்சியாக மாறினீர்கள்? சாராயம் குடித்தால் என்னவாகிறார்கள்? சாராயம் அழுக்கை மேலும் பரப்புகிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் ஆஸ்தி பெற வேண்டும் என்பது இப்போது குழந்தைகள் உங்களோட புத்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் பெற்று வருகிறீர்கள். அதனால் நிச்சயம் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களுக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. வைகுண்டநாதன் எவ்வளவு இனியவராக இருக்கிறார். இப்போது ஸ்ரீ கிருஷ்ணரின் டைனாஸ்டி என்று சொல்ல மாட்டார்கள். விஷ்ணுவுடையது, அதாவது லட்சுமி நாராயணுடையது டைனாஸ்டி என்று சொல்வார்கள். தந்தையே சத்தியுக ராஜ்யத்தின் டைனாஸ்டியை ஸ்தாபனை செய்கிறார் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இந்த சித்திரங்கள் போன்றவை இல்லாவிட்டாலும் புரிய வைக்க முடியும். கோவில்களை அதிகம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். யாரிடம் ஞானம் இருக்குமோ அவர் பிறருக்கும் நன்மை செய்வதற்கு, தனக்கு சமமாக மாற்றுவதற்கு ஓடிக்கொண்டே இருப்பார். நான் எவ்வளோ பேருக்கு ஞானத்தை சொன்னேன் என்று தன்னை பார்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு ஞானத்தின் அம்பு உடனே தைத்து விடுகிறது. எங்களை கண்ணீர்களின் அம்பு தைத்தது என்று பீஷ்மர் போன்றோரும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் பவித்திர குமார் குமாரிகள், அதாவது குழந்தைகள். நீங்கள் எல்லோரும் குழந்தைகள். அதனால் நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள். குமார் குமாரிகள் சகோதர சகோதரிகள் என்று சொல்கிறார்கள். இது பவித்திர உறவாக இருக்கிறது. அதுவும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். தந்தை தத்தெடுத்திருக்கிறார். சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்து எடுத்திருக்கிறார்.
உண்மையில் தத்து எடுத்தல் என்ற வார்த்தையையும் சொல்வது இல்லை. நீங்கள் சிவபாபாவிற்கு எப்போது குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள். எல்லோரும் என்னை சிவபாபா சிவபாபா வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். எனினும் எதையும் புரிந்திருக்கவில்லை. அனைத்து ஆத்மாக்களும் சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கின்றன. அதனால் சிவபாபாவும் நிச்சயம் சரீரத்தின் மூலமாக பாகத்தை நடிப்பார் தானே. சிவபாபா பாகத்தை நடிக்கவில்லை என்றால் அவர் எந்த வேலைக்கும் ஆகாதவராக இருப்பார். அவருக்கு மதிப்பே இருக்காது. எப்போது முழு உலகையும் சத்கதிக்கு அனுப்பி வைக்கிறாரோ அப்போது அவருக்கு மதிப்பு கிடைக்கிறது. அதனால் அவருக்கு பக்தி மார்க்கத்தில் புகழ் பாடுகிறார்கள். சத்கதி கிடைத்த பிறகு தந்தையை நினைவு செய்வதற்கு அவசியமே இருப்பதில்லை. அவர்கள் காட் ஃபாதர் என்று மட்டும் சொல்கிறார்கள். பிறகு டீச்சர் காணாமல் போகிறார். பரமபிதா பரமாத்மா பாவனமாக மாற்றுபவர் என்று சும்மா சொல்கிறார்கள். அவர் சத்கதி கொடுப்பவர் என்பதையும் சொல்வதில்லை. அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒருவரே என்று பாடலில் வருகிறது. எனினும் அர்த்தமே இல்லாமல் சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் எதை சொன்னாலும் அர்த்தத்தோடு சொல்கிறீர்கள். பக்தியின் இரவு வேற, ஞானத்தின் பகல் வேற என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பகலுக்கு நேரம் இருக்கிறது, பக்திக்கும் நேரம் இருக்கிறது. இது எல்லையற்ற விஷயம். குழந்தைகள், உங்களுக்கு எல்லையற்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. அரை கல்பம் பகல், அரை கல்பம் இரவு. இரவை பகலாக மாற்றவே நான் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். அரை கல்பம் ராவணராஜ்யம், அதில் அநேக வித துன்பங்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு தந்தை புதிய உலகை ஸ்தாபனை செய்கிறார். அங்கே சுகமே சுகமாக இருக்கும். இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. சுகம் என்றால் ராமர், துக்கம் என்றால் ராவணன். ராவணன் மீது வெற்றி பெற்றால் பிறகு ராமராஜ்யம் வருகிறது. அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யத்தின் மீது வெற்றி பெற்று ராஜ்யம் செய்கிறான். இப்போது நீங்கள் மாயாவை வெற்றி பெறுகிறீர்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் அர்த்தத்தோடு சொல்கிறீர்கள். இது உங்கள் ஈஸ்வரிய பாஷை. ஈசன் எப்படி பேசுகிறார் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. இது காட் ஃபாதரின் பாஷை என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் காட்பாதர் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அந்த ஞான கடல் ஞானம் நிறைந்தவர் என்று பாடப்படுகிறார். அப்போது நிச்சயம் யாருக்காவது ஞானத்தை கொடுப்பார் தானே. தந்தை எப்படி ஞானத்தை கொடுக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தனது அறிமுகத்தையும் கொடுக்கிறார், மேலும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தையும் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை பெறுவதால் நாம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறோம். அதுதான் சுய தரிசன சக்கரம். நினைவு செய்தால் நமது பாவங்கள் அழிந்து கொண்டு போகின்றன. இது உங்கள் அகிம்சா சக்கரத்தின் நினைவு. அந்த சக்கரம் தலையை வெட்டும் வன்முறை செய்கிறது. அந்த அஞ்ஞானி மனிதர்கள் ஒருவர் பிறரின் தலையை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் இந்த சுய தரிசன சக்கரத்தை அறிவதால் அரச பாக்கியத்தை பெறுகிறீர்கள். காமம் மகா சத்ரு. அதனால் முதல் இடை கடை துக்கம் கிடைக்கிறது. அது துக்கத்தின் சக்கரம். தந்தை உங்களுக்கு இந்த சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறார். சுய தரிசன சக்கரதாரியாக மாற்றுகிறார். சாஸ்திரங்களை எத்தனை கதைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் அவை எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஏன் என்றால் தந்தையிடமிருந்தே சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவீர்கள். தந்தையை நினைவு செய்து ஆஸ்தி பெற வேண்டும். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. எல்லையற்ற தந்தை புதிய உலகை ஸ்தாபனை செய்கிறார். அதனால் ஆஸ்தி பெறுவதற்காகவே நினைவு செய்கிறீர்கள். இதுதான் மன்மனா பவ மத்யாஜி பவ. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து குழந்தைகளுடைய மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக இருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். நாம் எஜமானர்களாக இருந்தோம். பிறகு நிச்சயம் மீண்டும் ஆவோம். பிறகு நீங்களே நரகவாசிகளாக மாறி இருந்தீர்கள். சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்போது தமோ பிரதானமாக மாறி இருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலும் நாமே வந்தோம். ஆல்ரவுண்டு சக்கரத்தை சுற்றி வந்தோம். பாரதவாசிகள் நாமே சூரிய வம்சிகளாக இருந்தோம். பிறகு சந்திர வம்சி வைசிய வம்சியாகி கீழே இறங்கினோம். பாரதவாசிகள் நாமே தேவி தேவர்களாக இருந்தோம். பிறகு கீழே விழுந்தோம். இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரிகின்றன. பாவ பாதைக்கு போகும்பொழுது எவ்வளவு சீச்சி ஆகிறீர்கள். கோவில்களிலும் அப்படிப்பட்ட சீச்சி சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். முன்னர் கடிகாரங்களையும் அப்படிப்பட்ட சித்திரங்களை வைத்து உருவாக்கினார்கள். நாம் எவ்வளவு அழகிய மலர்களாக இருந்தோம். பிறகு நாமே பிறவிகளை எடுத்து எடுத்து எவ்வளவு சீச்சி ஆகிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சத்தியுக எஜமானர்களாக இருந்தபொழுது தெய்வீக குணங்களை உடைய மனிதர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது அசுர குணம் உடையவர்களாக மாறி இருக்கிறீர்கள். வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. வாளோடு அல்லது துதிக்கையோடு எந்த மனிதரும் இருப்பதில்லை.
தேவர்களின் அடையாளங்களாக மட்டும் இவை இருக்கின்றன. மற்றபடி சொர்க்கம் காணாமல் போய்விட்டது. இந்த சித்திரங்கள் அடையாளமாக இருக்கின்றன. சந்திர வம்சத்திற்கும் அடையாளம் இருக்கிறது. இப்போது நீங்கள் மாயாவை வெற்றி பெற யுத்தம் செய்கிறீர்கள். யுத்தம் செய்து செய்து பெயில் ஆகிறீர்கள். அவர்களது அடையாளமாக அம்பும் வில்லும் இருக்கிறது. பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவர்களின் குலத்தை சேர்ந்தவர்கள். இல்லையென்றால் அவர்களை எந்த குலத்தில் சேர்ப்பது? எனினும் பாரதவாசிகள் தங்கள் குலத்தை அறியாத காரணத்தினால் இந்து என்று சொல்கிறார்கள். இல்லையென்றால் உண்மையில் உங்களுடையது ஒரே ஒரு குலம். பாரதத்தில் எல்லோரும் தேவகுலத்தை சேர்ந்தவர்கள். அதை எல்லையற்ற தந்தை ஸ்தாபனை செய்கிறார். பாரதத்திற்கு ஒரே ஒரு சாஸ்திரமே இருக்கிறது. தேவ டைனாஸ்டி ஸ்தாபனை ஆகிறது. பிறகு அதிலிருந்து பலவித கிளைகள் தோன்றுகின்றன. தந்தை தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். முக்கியமானது 4 தர்மங்கள். அஸ்திவாரமாக தேவி தேவர் தர்மமே இருக்கிறது. எல்லோரும் முக்தி தாமத்தில் இருப்பவர்களே. பிறகு நீங்கள் உங்கள் தேவர்களின் கிளைக்கு சென்று விடுவீர்கள். பாரதத்தின் பவுண்டரி ஒன்று மட்டுமே இருக்கிறது. அதுவும் மற்ற எந்த தர்மத்திற்கும் இல்லை. இதுதான் உண்மையான தேவதா தர்மம். பிறகு நாடகப்படி அதிலிருந்து மற்ற தர்மங்கள் தோன்றின. பாரதத்தின் உண்மையான தர்மம் தேவ தர்மம். அதை ஸ்தாபனை செய்பவர் பாபா. பிறகு புதிய புதிய இலைகள் தோன்றுகின்றன. இது முழுவதும் ஈசனின் மரம். நான் இந்த மரத்தின் விதரூபமாக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இது அஸ்திவாரம். பிறகு இதிலிருந்து கிளைகள் தோன்றுகின்றன. ஆத்மாக்கள் நாம் எல்லோருமே சகோதரர்கள் என்பது முக்கிய விஷயம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக ஒருவரே இருக்கிறார். எல்லோரும் அவரை நினைவு செய்கிறார்கள். இந்த கண்களால் எதை பார்க்கிறீர்களோ அதை மறக்க வேண்டும் என்று இப்போது தந்தை சொல்கிறார். இது எல்லையற்ற வைராக்கியம். அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம். அவர்களுக்கு வீடு வாசலின் மீது மட்டும் வைராக்கியம் வருகிறது. உங்களுக்கு இந்த முழு பழைய உலகின் மீது வைராக்கியம் வருகிறது. பக்திக்கு பிறகு பழைய உலகின் மீது வைராக்கியம் வருகிறது. பிறகு நாம் சாந்தி தாமத்தின் வழியாக புதிய உலகத்திற்கு போவோம். இந்த பழைய உலகம் சாம்பல் ஆக வேண்டும் என்று தந்தையும் சொல்கிறார். இந்த பழைய உலகின் மீது உள்ளத்தை வைக்கக்கூடாது. எதுவரை தகுதி பெறவில்லையோ அதுவரை இங்கேயே இருக்க வேண்டும். கணக்கு வழக்கு எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும். அரை கல்பத்திற்கு நீங்கள் சுகத்தை சேமிக்கிறீர்கள். அதன் பெயரே சாந்தி தாமம், சுகதாமம். முதலில் சுகம் கிடைக்கிறது, பிறகு துக்கம். புது புது ஆத்மாக்களாக எவை மேலிருந்து வந்தாலும் அவற்றிற்கு முதலில் துக்கம் ஏற்படாது என்று தந்தை புரிய வைக்கிறார். அப்படி கிறிஸ்துவின் ஆத்மா வந்தது விளையாட்டில் முதலில் சுகமும் பிறகு துக்கமும் இருக்கின்றன. புத்தம் புதியவர்களாக யார் வந்தாலும் அவர்கள் சதோ பிரதானமாக இருக்கிறார்கள். அப்படி உங்கள் சுகத்தின் அளவு அதிகமாக இருக்கிறது. அப்படி எல்லாருடைய துக்கத்தின் அளவும் அதிகமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் புத்தியை வேலை வாங்கி கொண்டு இருக்கிறது. தந்தை அமர்ந்த ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். அவர்கள் பிறகு மற்ற ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றனர். நான் இந்த சரீரத்தை பெற்றிருக்கிறேன். பல பிறவிகளின் கடைசியில், அதாவது தமோ பிரதான சரீரத்தில் பிரவேசம் செய்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். பிறகு அவரே முதல் நம்பருக்கு போக வேண்டும். முதலிலிருந்து கடைசி, பிறகு கடைசியிலிருந்து முதல். இதையும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. முதலாமருக்கு பிறகு இருப்பது யார்? மம்மா. அவருக்கு பாக இருக்க வேண்டும். அவர் பலருக்கு பாடத்தை கற்பித்திருக்கிறார். பிறகு குழந்தைகள், நீங்களும் நம்பர்வாக இருக்கிறீர்கள். நீங்கள் பலருக்கு அறிவுரை கொடுக்கிறீர்கள், பாடம் கற்பிக்கிறீர்கள். பிறகு அந்த படிப்பவர்களும் அப்படி முயற்சி செய்கிறார். அதனால் அவர்கள் உங்களை விடவும் மேலே போகிறார்கள். பல சென்டர்களில் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் பாடம் கற்பிக்க டீச்சரை விட மேலே சென்று விடுகிறார்கள். ஒவ்வொருவராக பார்க்க வேண்டி இருக்கிறது. அனைவருடைய நடத்தையிலிருந்து தெரிய வருகிறது தானே. ஒரு சிலரின் மூக்கை மாயா அப்படி பிடித்துக் கொள்கிறது. அது முற்றாக அழித்து விடுகிறது. விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். போக போக நீங்கள் பலரை பற்றி கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். இவர் எனக்கு ஞானம் கொடுத்தார், பிறகு இவர் எப்படி சென்றார், பவித்திரமாகுங்கள் என்று எனக்கு சொன்னார். ஆனால் அவர் தானே சீச்சி ஆகிவிட்டார் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நிச்சயம் புரிந்து கொள்வார் தானே. மிகப்பெரிய நல்ல மகாரதிகளை மாயா சோறாக வாட்டி வதைக்கிறது. நீங்கள் எப்படி மாயாவை வதைத்து வெற்றி பெறுகிறீர்களோ அப்படி மாயாவும் செய்யும். தந்தை எவ்வளோ நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரமணீக பெயர்களை வைத்தார். எனினும் ஆகா, மாயா ஆச்சரியப்பட்டு கேட்டவர்கள் சொன்னவர்கள் பிறகு ஓடி விழுந்து விட்டார்கள். மாயா எவ்வளோ பெரிய கெட்டிக்காரியாக இருக்கிறார். அதனால் குழந்தைகள் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த யுத்த மைதானமாக இருக்கிறது. மாயாவோடு உங்களுக்கு எவ்வளோ பெரிய யுத்தம் நடக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாத்தாவை அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தன்னைக்கான முக்கிய சாரம் 1, கணக்கு வழக்கு எல்லாவற்றையும் இங்கேயே தீர்த்துவிட்டு அரை கல்பத்திற்கு சுகத்தை சேமிக்க வேண்டும். இந்த பழைய உலகின் மீது இப்போது உள்ளத்தை வைக்கக்கூடாது. இந்த கண்களுக்கு தெரியும் அனைத்தையும் மறக்க வேண்டும். 2, மாயா பெரிய கெட்டிக்காரியாக இருக்கிறார். அவளும் மிகவும் கவனமாக அவளிடம் இருக்க வேண்டும். படிப்பில் கேலப் செய்து முன்னால் போக வேண்டும்.
ஒரு தந்தை சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும், மேலும் அவரிடமிருந்து கேட்டதை பிறருக்கு சொல்ல வேண்டும். வரதானம் எல்லையற்ற பார்வை, உணர்வு மற்றும் ஸ்திதி மூலமாக அனைவருக்கும் பிரியமானவராக மாறும் டபுள் லைட் பரிஸ்தா ஆகுக. பரிஸ்தா எல்லோருக்கும் மிக பிரியமாக இருக்கிறார். ஏனென்றால் பரிஸ்தா அனைவருக்காகவும் இருக்கிறார், ஒரு சிலருக்காக இருப்பதில்லை. எல்லையற்ற பார்வை, உணர்வு மற்றும் எல்லையற்ற ஸ்திதி உடைய பரிஸ்தா அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவின் செய்தியை கொடுப்பவராக இருக்கிறார். பரிஸ்தா என்றால் டபுள் லைட், அனைவருடைய உறவையும் ஒரு தந்தையோடு இணைப்பவர், தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிலிருந்து விலகியவர், தன்னையும் மற்ற எல்லோரையும் தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக தந்தைக்கு சமமாக மாற்றுபவர், அனைவருக்கும் நன்மை செய்பவர். அப்படிப்பட்ட பரிஸ்தாவே எல்லோருக்கும் பிரியமானவர். ஸ்லோகன்: எப்போது உங்கள் முகத்தில் தந்தையின் குணங்கள் வெளிப்படுமோ அப்போது முடிவு வரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.